மத செயற்பாடுகள் தொடர்பிலான முறைப்பாடுகளை விசாரணை செய்வதற்காக விசேட போலீஸ் பிரிவு ஒன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இந்த போலீஸ் பிரிவு பிரதமர் DM ஜெயரத்னவின் தலைமையில் இன்று முற்பகல் திறந்து வைக்கப்பட்டது. இது தொடர்பான தகவல்களை தொடரும் செய்திகளில் எதிர்பாருங்கள். மன்னார் வில்பத்து தேசிய சரணாலயத்தின் வடபகுதியில் சட்டவிரோதமாக தங்கியுள்ளவர்களுக்கு மாற்று இடங்களில் காணிகளை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. மரிச்சுக்கட்டி பகுதியில் உள்ள 40 ஏக்கர் நிலப்பரப்பு தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் MY தேசப்பிரிய தெரிவிக்கின்றார். குறித்த காணியில் மீள்குடியேற்றுவதற்காக சட்டவிரோதமாக தங்கியுள்ள 73 குடும்பங்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். வில்பத்து தேசிய சரணாலயத்தை அண்மித்த பகுதிகளில் சட்டவிரோதமாக தங்கியுள்ள இணைய குடும்பங்களுக்கும் மாற்று காணிகளை வழங்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. இதற்கான பதிவுகளும் விரைவில் மேற்கொள்ளப்பட உள்ளதாக மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் தெரிவித்துள்ளார். வில்பத்து தேசிய சரணாலயத்தின் வடபகுதியில் பெரும் எண்ணிக்கையிலான சட்டவிரோத குடியிருப்புகள் அமைக்க பட்டுள்ளதாக சூழலியலாளர் ரவீந்திர காரியவசம் தெரிவித்துள்ளார். இதனால் சரணாலயத்தின் உயிர் பல்வகைமைக்கு பாதிப்பு ஏற்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். இதுவேளை மன்னார் வில்பத்து தேசிய சரணாலயத்தில் சட்டவிரோதமாக தங்கியுள்ளவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக வனஜீவராசிகள் பாதுகாப்பு அமைச்சர் விஜித் விஜயமுனி சோய்சா தெரிவித்துள்ளார்.